அவர் வார்த்தையின் மேலே நம்ம சார்ந்திருந்தா சொல்லுங்க, கவலை ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வார்த்தையின் மேலே சார்ந்து வர்றவங்களுக்கு அவருடைய இளைப்பாறுதலை தருகிறார். பாடுவோமா? பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்ப, சொல்லுவோமா? கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால், கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஜெபமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம், என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால், கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால், கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சொல்லுண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசமா சொல்லுங்களேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே
ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயிலே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே சொல்லுங்களை சேர்ந்து சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கவலையெல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவாயிலே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் வார்த்தையின் மேலே சார்ந்து, அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே சார்ந்து அப்படி இருக்கிறப்ப சொல்லுங்க, ஓ கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஓ ஹல்லேலூயா. நமக்காக அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நமக்காக ஊக்கமாக, ஓ வியாகுலத்தோடே அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, சபையாருக்காக, ஓ தேசத்தாருக்காக, ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய காயங்களை, அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் எப்படி வியாகுலப்பட்டாரா சொல்லுவோமா? மிகவும், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். சொல்லுவோமா சேர்ந்து? அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி ஜெபம் பண்ணினார்னா மிகவும் வியாகுலப்பட்டு. சொல்லுங்க, மிகவும் வியாகுலப்பட்டு. யாருக்காக அப்படி ஜெபம் பண்ணினார் சொல்லுங்க? எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்க குடும்பத்துக்காக, எங்க நல்வாழ்வுக்காக, எங்க சபையாருக்காக, எங்க பட்டணத்தாருக்காக, எங்க தேசத்தாருக்காக எப்படி ஜெபம் பண்ணானோ மிகவும். ஒருவேளை நீங்க சொல்றீங்களா, நான் வியாகுலப்படுறேனே, ஒரு நல்ல செய்தி, நமக்காக வியாகுலப்பட்டார். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட அந்த ஜெபம் பண்றதுல எப்படி ஜெபம் பண்ணார்னா அதிக ஊக்கமாக. ஏன்னா ஒரு ஜனங்களும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவரும் அவங்க சாபத்தோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, பாவத்தோட வியாதியோட வேதனையோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படி ஜெபம் பண்ணினார்னா ஊக்கத்தோட, அதிக ஊக்கத்தோட. அது மட்டுமல்ல, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக. பாருங்க, நம்ம அந்த வெயில் காலம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த வெயிலுடைய உஷ்ணம் தாங்க முடியாம வேர்வை. ஆனா அவருக்கு என்ன மாதிரி அந்த வேர்வை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது எப்படி மாறிச்சு சேர்ந்து சொல்லுவோமா? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக. அந்த வேர்வை ஒன்றும் கீழே இந்த பூமியில அவர்கிட்ட சரீரத்திலேருந்து விழுகிறப்ப
ஒவ்வொரு சொட்டு சொட்டு ரத்தமா, யாரும் அடிக்கவே இல்லை, சவுக்குனால அடிக்கலை, அவரை காயப்படுத்தவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாக அங்கிருந்து அந்த கல்வாரி வரை யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, ஒவ்வொரு நல்வாழ்வுக்காக. ஓ ஹல்லேலூயா! அந்த வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக. அதை நினச்சி நம்மளும் எப்படி ஜெபம் பண்ணோம்? ஊக்கத்தோடு சொல்லுவோமா? ஊக்கத்தோடு உற்சாகமாக அப்படி நாம் தேவ சமூகத்திலே சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது, ஓ ஹல்லேலூயா, ஜெயிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வசனங்களை வாசித்துட்டு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓசியா 11ஆம் அதிகாரம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கல்வாரி, அவருடைய காயங்களை, அவருடைய சிலுவையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர் என்ன செய்கிறார்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷரை கட்டி இழுக்கிற, சேர்ந்து சொல்லும், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால். அதுதான் அந்த சிலுவை. ஹல்லேலூயா. இந்த கல்வாரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவருடைய காயங்களை விசுவாசித்து அந்த சிலுவை அண்டை வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய பாருங்க அன்பின் கயிறுகளால் அவர்களை இழுக்கிறாராம், கட்டி இழுக்கிறாராம். அது மட்டுமல்ல, சேர்ந்து சொல்லுவோம், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இந்த எருதுகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ இருக்கு கிராமங்களில் பார்த்தா நம்ம தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதோடைய கழுத்தில் நுகத்தடியை போடுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இந்த எருதுகள் கழுத்தில் நுகத்தடி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது நுகத்தடி போட்ட உடனே பாருங்க, அதால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதுக்கு பின்பாக இருக்கிற பாரங்களை சுமந்து போகிறதாக, அது ஒரு அடிமை போல பாருங்க அதோடைய காரியங்கள், செயல்கள் எல்லாம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, கண்ணுக்கு தெரியாத நுகத்தடி எங்கே இருக்குன்னா சொல்லுங்க, கழுத்தில் இருக்கு. எங்கே இருக்கு? நம்ம கழுத்தில். ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, ஒரு சில பிரயாசங்கள் நம்ம எடுக்கிறதுல தடையா மீண்டும் 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 கண்ணுக்கே தெரியாத நுகத்தடி நம்ம கழுத்தின் மேலே இருக்கும். இந்த நுகத்தடி நம்ம கழுத்தின் மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யவே முடியாது. வாழ்க்கையில் பாரம் சுமந்து தவிக்கிறது போல சஞ்சலமும் வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த சஞ்சலமும் வருத்தம் மாறணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறாராம். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் விசுவாசிக்கிற, ஆராதிக்கிற, ஆண்டவர் சமூகத்தில் தேடி வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஓ, உங்கள் கழுத்தின் மேலே இருக்கிற அந்த நுகத்தடியை கர்த்தர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. கண்ணுக்கே தெரியாத அந்த நுகத்தடி, அதை கர்த்தர் நீக்கி போடுவார், எடுத்து போடுவார். அந்த நுகத்தடியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ காரியங்களை
நம்ம தோல்ல கழுத்துல பாரமா சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும், நம்ம தோளி நின்று இந்த சுமையை என்ன செய்யறாரு, நீக்கி போடுறாரு. அடுத்து என்னன்னா, உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். சொல்லுவோமா சேர்ந்து, என் கழுத்திலிருந்து நுகத்தை நீக்கி போடுகிறார். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். ஹல்லேலூயா. அந்த நுகத்தை திருப்பி அது நம்ம கழுத்துல வரக்கூடாதபடி அதை என்ன செய்யறாராம், முறித்து போடுகிறார். அது எதனால முறிக்கப்படுதுன்னா சொல்லுங்க, அபிஷேகத்தினாலே, அபிஷேகத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே. ஹல்லேலூயா. இந்த கல்வாரியின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட 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 நம்ம தோல்ல இருந்து சுமை நீங்கும். நம்ம எதை குறிச்ச சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், கண்ணுக்கு தெரிகிற சுமையை கூட நம்ம இறக்கி வச்சிருவோம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத சுமை நம்ம மனசுல, நம்ம தலையில, சிந்தனையில பாரமா அழுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அபிஷேகத்தினாலே நுகத்தை முறித்து போடுவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினாலே, இந்த அபிஷேகத்தினாலே நாம் பலப்பட, இந்த கல்வாரிக்குள்ளே சிலுவை அண்டை போகும்போது, அவருடைய காயங்களை நினைத்து நன்றி சொல்லும் போது, அவருடைய இரத்தத்தை நினைத்து உயர்த்தி துதிக்கும் போது, இந்த நுகமெல்லாம் கலன்று போய்விடும். ஹல்லேலூயா. இந்த நுகம் முறிக்கப்பட்டு போய்விடும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நுகம் முறிக்கப்படணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறப்ப ஆண்டவர் அந்த நுகத்தை நீக்கி போடுவார். ஓ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல எத்தனையோ வருஷம் அவங்க அடிமையா இருக்கிறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. அந்த நுகத்தடி அவங்க மேல இருந்தபடினால விடுதலையா அவங்க வெளியில வர முடியல. ஆனா அவங்க பஸ்காவை அனுசரித்த போது, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த போது, ஒரு குறிப்பிட்ட நாளிலே, அந்த இரவிலே இது போல பாருங்க அவங்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. பல நாட்களாக இருந்த அந்த நுகத்தடி, அந்த அடிமைத்தனம் அவர்களை விட்டு நீங்கினது. எத்தனையோ ஆண்டுகளா, எத்தனையோ மாதங்களா நீங்க நிறைய காரியங்களை பாரம் சுமந்து, எப்போது என் சுமை மாறும், எப்போது நான் லகுவா இருப்பேன், இளைப்பாறுதலை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப, அவர் சமூகத்துல பாரத்தை வைக்கிறப்ப, அவருடைய சிலுவையில உங்க பாரத்தை தூக்கி வைக்கிறப்ப, உங்க நுகம் எப்படி இருக்கும்னா மெதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே இருபத்தி 28-29. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நுகம் எப்படி இருக்கு? நம்ம நுகம் நம்மளா மாம்சத்துல கவலைப்படுறது, பயப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பாரமா இருக்கு, நுகத்தடி மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவரை நீங்க நோக்கி பார்த்து, அவரை நீங்க துதிச்சு, அவரை நீங்க மகிமைப்படுத்தி, அவருக்குள்ள நீங்க பலப்படுறப்ப, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டருடைய நோகம் சேர்ந்து சொல்லுவோமா, மெதுவாய் இருக்கிறது. அவருடைய நோகம் எப்படி இருக்கிறது? மெதுவாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், என் சுமை லகுவாய் இருக்கிறது. அவருடைய சுமை, அவருடைய வார்த்தையை நீங்க சுமக்கும் போது, அவருடைய வல்லமையை சுமக்கும் போது, அவருடைய காயங்களை எண்ணி துதிக்கும் போது, அது எப்படி இருக்கும்னா மெதுவாக, லகுவாக, நீங்க ஈஸியா, நீங்க எளிதாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, சுகமா, வேலையில ஆசீர்வாதமா, சமாதானமா, நல்வாழ்வா, குடும்ப ரட்சிப்பா, ஆலயத்தின் காரியங்களா, ஊழிய எல்லைகள் விரிவாகிற காரியங்கள், சபையிலே ஆத்துமாக்கள் திரளாய் கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறது, எல்லாம் அது பாரமா இருக்காது.
ஓ, அவரை நம்ம மகிமைப்படுத்த சபையாக அவரை நாம் உயர்த்த இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நுகம் மெதுவாக இருக்கிறது, அவருடைய சுமை லெகுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ள பலப்பட்டு இன்னும் எத்தனையோ பேர் அறியாதவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாபம், வியாதி, கண்ணீர், பாடு, வேதனை, இப்படிப்பட்ட பாரத்தை அவங்க சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம பாரம் இல்லாம லெகுவா இருக்கிறப்ப, ஐயோ, அப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த கிறிஸ்துவுடைய அன்பை கொண்டு செல்ல, இந்த கிறிஸ்துவின் அந்த அன்பாகிய நுகத்தை நம்ம சுமக்க இந்த நாட்கள்ல நம்மளை அர்ப்பணிப்போம். எப்படியாவது அந்த கிறிஸ்துவுடைய அன்பை பிறருக்கு கொண்டு போவோம். ஜெபத்தோடு பிறருக்கு சொல்லுவோம். குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுல நம்ம பார்க்கிறோம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நுகத்தை சுமக்கிறவங்கள, அவருடைய அந்த கல்வாரி அன்புக்குள்ள நிறைந்து பிறரையும் நடத்துறவங்கள, குடும்பமா பிரயாசப்படுறவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் உத்தம கூட்டாளியே. எப்படி சொல்றாரு? என் உத்தம கூட்டாளியே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி யார் இருந்தாங்கன்னா அதுல நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில், சுவிசேஷம்னா என்னன்னா, கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துல அநேகம் பேர் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு பிறருக்கும் அதை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்ப அதுல பார்க்கிறோம், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், ஏன் நுகத்தையே என்னால சுமக்க முடியலையே, ஏம்பாடே பெருசா இருக்கு, நான் எப்படி பிறருக்கு நான் அதை சொல்லுவேன். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய ரட்சிப்பு, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இதுக்கு நீங்க நன்றி செலுத்தி பிறருக்காகவும் மன்றாடி பிறருக்கு அதை கொண்டு செலுத்துறப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் உத்தம கூட்டாளியே, சுவிசேஷ விஷயத்துல நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டீங்க, உங்க பேர்லாம் நான் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாட்களிலே ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நுகத்தடி, பாடு, வேதனை, முன்னேற்றத்துக்கு தடையா நிறைய காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் தொடர்ந்து வருது, என்னால எந்த காரியத்திலே ஜெயமா செய்ய முடியலையே, பலவிதமான சஞ்சலங்கள், வருத்தங்கள் இருக்கலாம். இந்த நுகத்தடி, கண்ணுக்கு தெரியாத நுகத்தடி நம்ம கழுத்துல இருக்கிறது போல நினைக்கலாம். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் நுகத்தடியெல்லாம் நீங்க நீக்கி போடுங்கப்பா, உங்க கல்வாரி அண்டை நான் வர்றேன்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் நுகத்தடிய நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. இந்த நுகத்தடி இருந்துச்சுன்னா எப்படி அந்த எருது மேல அந்த நுகத்தடியை வைக்கிறப்ப அது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரும், பெரிய பாரத்தை சுமந்து போகும், அதால ஃப்ரீடமா எந்த ஒர்க்கையும் செய்ய முடியாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியங்களை பிரயாசப்படணும்னு நினைப்போம், ஆனா நிறைய தடைகள், அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள் அப்படி நம்மளை பின்தொடர்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த நுகத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, என் மேல வைங்க, அப்படியே கல்வாரி சிலுவை மேல வச்சிருங்க, வச்சுட்டு அவருடைய நுகத்தை எடுத்துக்கொள்வோம். அது எப்படி இருக்குன்னா, அவருடைய நுகம் மெதுவா இருக்குது, லெகுவா இருக்குது. ஸ்தோத்திரம் சொல்றது, துதிக்கிறது கஷ்டம் கிடையாது.
ஆண்டவரே உங்க அன்பால என்னை நிரப்புங்கப்பா, உங்க கல்வாரி அன்பால என்னை நிரப்புங்க, உங்க தூய ஆவியால என்னை நிரப்புங்க, உங்க பரிசுத்த ஆவியால என்னை நிரப்புங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறப்ப இந்த நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். நுகம் முறியணுமா? ஆண்டவருடைய அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபிக்க, ஆவியானுடைய நடத்துதலோடு எழும்ப, ஆண்டவர் எனக்கு இந்த அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே உங்க அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால என் நுகம் முறிக்கப்படட்டும்ப்பா. அது நுகம் முறிக்கப்பட்டுச்சுன்னா திருப்பி அது கழுத்தின் மேல வைக்கப்படாது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க எந்த நுகத்தை சுமக்க போறீங்கன்னா கிறிஸ்துவனுடைய அன்பை அதை நீங்க சுமந்து உங்க குடும்பத்துக்கு வெளிப்படுத்தி பிறருக்கும் அந்த அன்பை கொண்டு செலுத்தும் போது, ஓ ஆண்டவர் சொல்றாரு, என் உத்தம கூட்டாளியே. ஆண்டவர் அவங்க நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே அப்பா, ஒருவேளை வாழ்க்கையில நுகத்தடி என் கழுத்தின் மேல கண்ணுக்கு தெரியாத பகுதியில இருக்குதுப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஜெப வேலையில அதெல்லாம் நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே நீங்க அதை இயேசுவின் நாமத்துல எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஏசப்பா அந்த நுகத்தடிய கழுத்தின் மேல இருக்கிற அந்த நுகத்தடினா ஓ நம்மளாலேயே மீளவே முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடு, வியாதி, சாபம், கண்ணீர், ஓ இவைகள் நம்ம கழுத்தின் மேல இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல இப்ப கேட்போமா? ஏசப்பா அந்த நுகத்தடியை எடுத்து போடுங்கப்பா. என் கழுத்தின் மேல அந்த சும நுகத்தடி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்குவதாக. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களே. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். ஓ ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவர்களுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவர் சமூகத்துல மன்றாடுவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் நீங்க ஸ்தோத்தரிக்க உங்க மேல உள்ள நோகம் கலன்று போகும். நல்ல வாயில திறந்து கத்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஒருவேளை என்னாலேயே முடியல, இந்த நோகம் என்னை பின்தொடருதே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கப்பா. ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க. அபிஷேகத்தினால நுகம் முறிக்கப்படும், முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஸ்தோத்தரிக்க துதிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார். விட்டு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அநேகருடைய நுகத்தை தூர இடத்துல ஆன்லைன் வழியாகவும் நேர்லையும் பிரயாசப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல அவரை தேடி வந்து காத்திருக்கிறீங்க. ஆங்காங்க இருந்து இணைந்து கத்தரை மகிமைப்படுத்துறீங்க. நீ அபிஷேகத்துல பலப்படும் போது நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோமா? அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். ஆவில நிரம்பி சந்தேகப்படாம இந்த அபிஷேகத்துக்குள்ள அந்நிய பாஷையில நிரம்பி ஹல்லேலூயா. சந்தேகப்படாம பேசுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. ஆண்டவரே இந்த ஜெப வேலையில என் நுகத்தெல்லாம் உங்க சிலுவை மேல வச்சிடுறேன்ப்பா. என் கழுத்துல உள்ள இந்த ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாத அந்த நுகத்தடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுதே முறிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, இரத்தத்தினாலே முறிக்கப்படுவதாக, எல்லா சாப கட்டுகள் கலந்து போவதாக. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும் என்று சொன்னீங்களே. லமனஹதரபா ஷங்கடகதரபா ஈக்கத்தடாபா ஷபடபரபா லதரபா ஷபரபரபா ஈக்கட கத்தரபா. பரிசுத்தாவியோட வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. லங்காதரபா எல்லா பிசாசும் கிரியைகள் அழிக்கப்படுவதாக.
குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற, ஒவ்வொருடைய நல்வாழ்வுக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மனமாய் கூடி வந்து ஆலயத்திலே கர்த்தரை சேவிக்கிறதுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள், எல்லா அசுத்தாவுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. ரபா ரபா ஷபல ரபா ரபா ஈக்கத்தர ரபா ஷப ரபா ரபா உமக்கு உத்தம கூட்டாளிகளாக ரபா ரபா ஷப ரபா 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 உமக்காக சுவிசேஷ விஷயத்துல ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்க நுகத்தை இன்றைய நாள் இரவிலே ஓலா நீங்க முறித்து போடுகிறீங்க. லரபா ஷப லபா ரபா ரடஹதர ரபா ஷப ஈக்கடஹதர ரபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலே பரிசுத்தாவிட வல்லமை இறங்குவதாக. லதரபா ஷப ரபா ரபா ஈகதர ரபா ஷப ரபா 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 ஈகடகடகதர ரபா ரபா லீகதர ரபா பபா 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 ஈகதர ரபா பபா என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும் என்று சொன்னீங்களே. ஓ அந்த மெதுவான லெகுவான லப கர பர 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 இந்த காரியங்களை ஒவ்வொரு மேலே வைக்கிறீங்க. நன்றி அப்பா. இப்பொழுது நுகத்தடி நீங்கி போகிறது. லரா பகத ரர ரர ரரா அந்த சாத்தான் 18 வருஷமா கட்டி வச்சிருந்த கூனியுடைய அந்த நுகத்தடியை நீக்கி போட்டீரே இயேசுவின் நாமத்தினாலே. பல வருஷமாய் குடும்பங்களை கட்டி வச்சிருக்கிற, நிமிரக்கூடாதபடி கட்டி வச்சிருக்கிற நுகத்தடி, அடிமைத்தனம் என்ற நுகத்தடி, சாபம் என்ற நுகத்தடி, வியாதி என்ற நுகத்தடி, ஓ ஹல்லேலூயா, தரித்திரம் என்ற நுகத்தடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உடைக்கப்படுவதாக, முறிந்து போவதாக. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். லாராபா ஷபா பபா 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 ஈகத்தர ரபா 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 அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். அல்லாமா நகதர ரப ரபா பபா பபா ஈகத்தர ரப ரப ரபா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா, எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா, சேர்ந்து நல்ல உற்சாகமாக முழு பலத்தோடு ஸ்தோத்தரிப்போமா. லதகதர ரடகதர ரப 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 ரபா ஈகடகதர ரப 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 ரபா டிகதர ஷகடகடகடகடகடகடகடக ஈபலபரபர். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்தரிப்போமா. நீங்க ஸ்தோத்தரிக்க உங்க கழுத்தின் மேல இருக்கிற இந்த நுகத்தடி ஓ இப்பொழுதே அது கலன்று போகிறது. முறிக்கப்படுகிறது. ஷடகடகடகடகடக ஆண்டவர் அவருடைய நுகத்தை உங்க மேல வைக்கிறார். அது ரொம்ப மெதுவானது, அது லெகுவானது. அவருக்காக பிரயாசப்படுகிற அவருக்கு உத்தம கூட்டாளிகளாக சுவிசேஷ விஷயத்தில் அவருக்காக சபையாக நாம் பிரயாசப்பட ஒவ்வொரு குடும்பங்கள் மேல அவங்க வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த பாரம் என்ற நுகத்தடியை சுமக்கிற நாங்கள் உம்மிடத்துல வந்திருக்கிறோம். உம்மிடத்துல வந்து ஜெபித்து மன்றாடுகிற, உம்மிடத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே அவர்களுக்கு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ள அற்புதம் இப்பொழுதே அப்பா நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிசாசுடைய முகத்தடி இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. அபிஷேகத்துல நீங்க நரம்ப 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 ஆவிக்குள்ள பலப்பட பலப்பட இந்த அபிஷேகத்தினாலே முகங்கள் முறிந்து போகும். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம அர்ப்பணிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க இந்த இரவு வேளையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. சாத்தான் பல வருஷமா நிமிரக்கூடாதபடி போட்டு இருக்கிற நுகத்தடி கத்தர் இப்பொழுது ஜெபிக்கிற இதே வேளையிலே முறித்து போட்டுகிறார். இப்பொழுது முகத்தடிகள் உடைகிறது, முறிந்து போகிறது.
ஓரா பாபா சுவிசேஷ விஷயத்தில் அவருக்காக ஒவ்வொரு குடும்பமும் பிரயாசப்பட, அவருக்காக சுவிசேஷ விஷயத்தில் நாங்கள் உமக்காக பிரயாசப்பட உங்க நுகத்தை எங்க மேல வைக்கிறீங்கப்பா. ராடாக பேக கேட்டா கேட்டா உமக்கு உத்தம கூட்டாளிகளாக அப்படி உமக்காக பிரயாசப்படைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல உங்க வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக. எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இந்த காரியங்கள்ல அற்புதம் நடப்பதாக. குடும்பத்துக்குள்ள உங்க வல்லமை இறங்குவதாக. குடும்பத்துக்குள்ள அதிசயம் நடப்பதாக. வேலை காரியங்கள் அதிசயம் நடப்பதாக. குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆத்துமாக்கள் குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவார்களாக. ஓ ராபா ஷாபா ராபா எல்லாரும் ஆண்டவரே குறைவுகளை நீங்குவதாக. தசம பாகத்தினாலும் பொருளாலும் பொருத்தனையினாலும் உற்சாகமாய் விதைக்கிறாங்கப்பா. வானத்தின் மதகுகள் அப்பா திறக்கப்படுவதாக. இடங்கள்லாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ஓ ராபா ராபா ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக சேவிக்க, குடும்பம் குடும்பமாக ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சுவிசேஷ விஷயத்துல உமக்காக நாங்கள் குடும்பம் குடும்பமாய் பிரயாசப்பட, குடும்பம் குடும்பமாய் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதி என்ற கட்டுகள், அடிமைத்தனம் என்ற கட்டுகள், நுகத்தடிகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே நீங்குவதாக நீங்குவதாக நீங்குவதாக. நன்றி ஏசப்பா. சம்மர்ல நடைபெற போற சிறுவர் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். சிறுவர் ஆண்டவரே ஊழியத்துல கர்த்தர் பெரிய அறுவடையை கட்டளையிட போறீங்க. நன்றி அப்பா. ஓரா பாஷா பாகா தரா ரா ஓலா பாகா தரா ரா பாகா தரா பாபா. நன்றி நன்றி. அதுக்குரிய ஆயத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். டீச்சர்ஸ் எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். அதுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்ததுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க நன்றி ஏசப்பா. நுகத்தடியெல்லாம் நீக்கி போட்டீங்களே, நுகத்தடியெல்லாம் முறித்து போட்டீங்களே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உங்க நுகத்தை எங்க மேல வச்சீங்களே. உங்க நுகம் மெதுவாய் இருக்கிறது, உங்க சுமை லெகுவாய் இருக்கிறது. ஓ நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இதை நாங்கள் பிறருக்கு கொண்டு செல்ல, கிறிஸ்துவினுடைய அன்பை பிறருக்கு சொல்ல, சுவிசேஷ விஷயத்தில் குடும்பம் குடும்பமாக நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓலா ராபா பாபா லகா பஹடா பாபா பாபா ஓரா பாகா பாபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்க ஆலயத்தில் உங்க வல்லமை வெளிப்படுவதாக. சொந்தமாக விசாலமான ஆலயத்திலே ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மகிமை ஆலயத்தில் இரவும் பகலும் நிரம்பி இருப்பதாக. இந்த பட்டணத்தை சுற்றி 4 திசையில் இருந்தும் சுற்றியுள்ள தாலுகாக்கள்ல இருந்தும் குடும்பம் குடும்பமாய் திரள் திரளாய் சமூகத்துக்கு ஓடி வருவார்களாக. சொல்லுங்க நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உங்க நோகம் மெதுவாய் இருக்கிறதே. எத்தனை பேர் அவருடைய நோகம் வேணும்னு நினைக்கிறீங்க? அது மெதுவாய் இருக்கிறது. உங்க சுமை லகுவா மெதுவாய் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்களா பாரத்தை தலை மேல சுமக்க வேண்டாம். சிலுவையின் மேல வச்சுட்டு எனக்காக பாரத்தை சுமந்தவர் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. நமக்காக நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக, சஞ்சலங்களை மாற்றும்படியாக, சுகமாயிருக்கும்படியாக, சமாதானமாயிருக்கும்படியாக. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம்
அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன்.